Students, welcome back. This is 12th physics, unit 8, atomic and nuclear physics. So last class we discussed about the beta decay. Decay பத்தி பார்த்துட்டு இருக்கோம். alpha decay, beta decay, gamma decay. Alpha decay நம்ம பார்த்தாச்சு. That is helium nucleus. அது எப்படி வெளியே கொண்டு வந்தது நம்ம பார்த்தோம். From the parent nucleus. For example, take the uranium and it gives the thorium and also a alpha particle. ஏன் alpha particle மட்டும் எடுத்துக்கிற கண்டிஷனை நாம் பார்த்தோம். The same way, so now we can discuss about the beta decay. Beta சிதைவு. எல்லா சிதைவுகளும் நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்கிற மாதிரி தான். From the radioactive element, the disintegration takes place. It liberates the three types of rays: alpha ray, beta ray, gamma ray. So separately we can discuss about the each and every ray in this segment. So likewise now we can start the beta decay. Beta சிதைவு அப்படினு சொல்லுவாங்க. இந்த பீட்டா சிதைவுல ரெண்டு பார்ட்டிகல்ஸ் வெளியில வருது. ஒன்று எலக்ட்ரான், இன்னொன்று பாசிட்ரான். சரி, எலக்ட்ரானா நமக்கு தெரியும், E மைனஸ் தான் எலக்ட்ரான். பாசிட்ரானா எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவாக மாறிய விதம், அதான் பாசிட்ரான் சொல்கிறேன். எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள். பீட்டா டிகேவை ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று டிபெண்ட்ஸ் அப்பான் த எலக்ட்ரான், பீட்டா மைனஸ் டிகே. இட் மீன்ஸ் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த எலக்ட்ரான். ஃபார் பாசிட்ரான் பீட்டா பாசிட்டிவ் டிகே இப்படின்னு பிரிக்கிறாங்க. ரைட். சரி, இப்போ இதில் இதெல்லாம் நடக்கிறது எதுலேருந்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த நியூக்ளியஸ். இன்சைட் த நியூக்ளியஸ் there is a protons plus neutrons. Protons plus neutron. In the outside of the nucleus there is a electron. இது நமக்கு தெரியும். ஸோ இப்போது நான் முன்ன சொன்னது தான், எலக்ட்ரான்ஸ் இந்த மைனஸ் இ மைனஸ் வந்து பீட்டா டிகே, பாசிட்ரான் மீன்ஸ் இ ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் டிகே. சரி சார், இதெல்லாம் கவனிங்க. இந்த பாசிட்ரான் வந்து எலக்ட்ரானுக்கு ஒரு ஆன்டி பார்ட்டிக்கல் மாதிரி, ஒரு எதிர்பொருள் மாதிரின்னு வச்சுங்க. அதுவும் எலக்ட்ரான் மாதிரி தான், பட் அதற்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய ஒரு பொருள். ஆன்டி பார்ட்டிக்கல் இட் இஸ் இந்த பாசிட்ரான் வந்து இட் இஸ் ஆப்போசிட்டாக இருக்கும், பட் சேம் மாஸாக இருக்கும். இதுவும் சேம் மாஸு, பட் ஆப்போசிட் மீன்ஸ் டைரக்ஷன், அட்ராக்ஷன் ஆஃப் டைரக்ஷன். அதில் இது மைனஸ்னால் இது ப்ளஸ், அதனால தான் ஆப்போசிட். ஆனால் இது ரெண்டுமே சேர்ந்து தான் பீட்டா பார்ட்டிகல்னு பேர். இது ரெண்டுமே சேர்ந்து தான் பீட்டா பார்ட்டிகல்னு பேர். சரி, இப்போ பொதுவாக நம்ம ஆல்ஃபா டிகே அப்படின்னு பார்த்தாச்சு. ஆல்ஃபா டிகே மீன்ஸ் இட் எமிட்ஸ் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாசிட்ரான்ஸ் ஃப்ரம் த disintegration nucleus. Okay, so positron means E plus, electron means E minus. இது நம்ம பார்க்குறோம். ரைட். தென் ஃபைனலி E plus பாசிட்ரான், இது பாசிட்ரான், இது எலக்ட்ரான். இது ரெண்டுத்துக்கு ஆன்டி பார்ட்டிகல்னு சொல்கிறோம். சேம் மாஸ் பட் ஆப்போசிட்னு அப்படி சொல்கிறோம். ரைட். இப்போது ஃபஸ்ட்டு அதில் பார்க்க போகிறது வந்து பீட்டா டிகே. பீட்டா டிகேவில் வந்து பீட்டா மீன்ஸ் பீட்டா மைனஸ் டிகே. இதில் என்ன கண்டிஷன்னா, பீட்டா டிகேவில் in a parent nucleus there is a atomic number and also there is a mass number. Atomic number, mass number. So the atomic numberல வந்து இன்க்ரீசஸ் பை 1 அப்படின்ட்டாங்க. அப்போ இது இசட் கூட ப்ளஸ் 1 ஆட் ஆகும். ப்ளஸ் 1 ஆட் ஆகுதுன்னா அந்த 1 என்னவாக இருக்கும்? ஒன்று ப்ரோட்டானாக இருக்கும், இல்லை எலக்ட்ரானாக இருக்கும். ஏன்னா இதுதானே அட்டாமிக் நம்பரு. ஒன்று ப்ரோட்டானாக இருக்கும், இல்லை எலக்ட்ரானாக இருக்கும். ரைட். அடுத்தது சேம் அட்டாமிக் நம்பரு எந்த வித மாற்றமும் இருக்குது. மாஸ் நம்பரு எந்த வித மாற்றமும் இருக்காது. மாஸ் நம்பரு எந்த வித மாற்றமும் இருக்காது. ரைட். ஸோ
alpha minus decay is nothing but from the parent nucleus atomic number is increased by 1 and mass number is not any change in the reaction. Okay, this is the equation for this. இதில் ஒரு parent nuclei x எடுத்துக்கிறோம், mass number atomic number, y என்ற ஒரு நியூக்ளியஸ் நம்மளுக்கு கிடைக்குது, அது கூடவே எலக்ட்ரான் கிடைக்குது, தென் நியூட்ரினோன்னு ஒரு பார்ட்டிகல் கிடைக்குது. என்ன சார் நியூட்ரினோ? தட் மீன்ஸ் ஆன்டி நியூட்ரினோன்னு பேர். நியூட்ரினோனா இதான் நியூட்ரினோ, பார் போட்டோம்னா ஆன்டி நியூட்ரினோ. எப்படி நம்ம எலக்ட்ரானுக்கு ஒன்று பாசிட்ரான் சொல்கிறோமோ அது மாதிரி. சரி சார், இந்த ஆன்டி நியூட்ரினோவுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாருங்கள், நியூட்ரான் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு புரோட்டான். நியூட்ரான் வந்து புரோட்டானாக கன்வெர்ட் ஆகுது. ஏன் சார் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, இதில் அட்டாமிக் நம்பரில் ஒன்று ஆட் ஆகணும். அட்டாமிக் நம்பரில் ஒன்று ஆட் ஆகிறதுனால நியூட்ரான்லேருந்து ஒன்று புரோட்டானாக கன்வெர்ட் ஆகி ஆட் ஆகுது. ஸோ நியூட்ரான் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு புரோட்டான்ஸ் பை எப்போனா பை எமிட்டிங் நியூட்ரினோ அண்டு எலக்ட்ரான். நியூட்ரினோவையும் எலக்ட்ரானையும் வெளிவிடுறதுனால நம்மளுக்கு என்ன கிடையாது பாரு, இது எலக்ட்ரானும் நியூட்ரானும் வெளிவருது இல்லையா, அதுக்காக நியூட்ரான் வந்து புரோட்டானாக கன்வெர்ட் ஆகுது. ஒன்று ஆட் பண்ணுது, வேறு ஒன்று கிடையாது. சரி, அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறாங்க, கார்பன் ஐசோடோப்ஸ், கார்பன் 14-6 ஐசோடோப்ஸ். இதில் நம்மளுக்கு நைட்ரஜன் கிடைக்குது, நைட்ரஜன் 14-7 கிடைக்குது, ப்ளஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் ஆன்டி நியூட்ரினோ. நல்லா கவனிச்சிங்கம்மா, இது வந்து ஆன்டி நியூட்ரினோ, இது நியூட்ரினோ. இது நான் வரணும். ஓகே, இப்போது பீட்டா மைனஸ் டிகேவை கொண்டு வந்தாச்சு. இப்போ பீட்டா ப்ளஸ் டிகே, பீட்டா ப்ளஸ் டிகே ரைட் நத்திங் பட் இட் இஸ் டிக்ரீஸ்டு பை 1. அதாவது அட்டாமிக் நம்பரு -1 டிக்ரீஸ் ஆகுது. ஞாபகம் வச்சுங்க, அங்கே இன்க்ரீஸ் ஆச்சு, இங்கே டிக்ரீஸ் ஆச்சு. இப்போது சரி, இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாக்கா, இதுலேருந்து அட்டாமிக் நம்பர் வந்து ஒன்று கூட ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரான்கள் வெளியே வந்து போச்சு. ஒரு எலக்ட்ரான் வெளியே வருது, அப்போது அங்கே வந்து ஒரு புரோட்டான் வந்து நியூக்ளியஸில் கூடிடும். ஒரு நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான் வெளியே வரும், புரோட்டான்ஸ் கூடணும். அது பேசிக் திங்ஸ். இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆன்டி நியூட்ரினோன்றது எதுக்காகனா இசட், அதாவது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1னா ஆன்டி நியூட்ரினோ, டிக்ரீசஸ் பை 1னா இப்போது இசட் அட்டாமிக் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பாருங்கள், இங்கே இன்க்ரீசஸ் பை 1, இங்கே டிக்ரீசஸ் பை 1, வேறு ஒன்றும் கிடையாது. பட் இதில் எதுவும் மாற்றம் கிடையாது. இப்போ ஈக்குவேஷன் வாங்க, டேக் த பேரண்ட் நியூக்ளியஸ் எக்ஸ், டிஸ்இன்டகிரேட் ஆனதுக்கப்புறம் என்ன கிடைக்குது ஒய். இதில் ஒன்று இப்போது இதில் ஒன்று குறையுதுன்னா, அட்டாமிக் நம்பர் ஒன்று குறையுதுன்னா எலக்ட்ரான் பாசிட்ரானாக மாறுது, ப்ளஸ் பாசிட்ரானாக மாறுது. ஆனால் இங்கே கிடைக்கிறது என்னென்னா நியூட்ரினோ கிடைக்குது. அங்கே ஆன்டி நியூட்ரினோ, இங்கே நியூட்ரினோ. இங்கே பார், நியூட்ரினோவுக்கு புரோட்டான்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு நியூட்ரான் பை எமிட்டிங் த பாசிட்ரான் அண்டு ஆன்டி நியூட்ரினோ, நியூட்ரினோ, பட் எமிட்டிங் த பாசிட்ரான் அண்டு நியூட்ரினோ. வந்துடாதீங்க, இதுக்கு கன்வர்ஷன் பாருங்கள். n நியூட்ரான் கன்வெர்ட்ஸ் இன்டு புரோட்டான், அங்கே புரோட்டான் கன்வெர்ட்ஸ் இன்டு நியூட்ரான் பை எமிட்டிங் ஆன்டி நியூட்ரினோ அண்டு எலக்ட்ரான். இங்கே பை எமிட்டிங் நியூட்ரினோ அண்டு பாசிட்ரான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அதுக்கு பாருங்களேன், இது ஒரு சின்ன ஈக்குவேஷன் மாதிரி தராங்க. இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க,
நம்ம பார்க்கல, கவனிங்க. இங்கே நியூட்ரான்லேருந்து என்னவா மாறுதுன்னா பாசிட்ரானையும் புரோட்டான், நியூட்ரான் வந்து புரோட்டானாக மாறுது, கூடவே எலக்ட்ரானையும் ஆன்டி நியூட்ரனையும் வெளிவிடுது. இங்கே புரோட்டான் நியூட்ரானாக மாறுது, நல்லா கவனிச்சு, ரிவர்சிபிள் ப்ராசஸ். இங்கே பாசிட்ரானும் நியூட்ரினோவும் வெளிவருது. அப்போது இந்த எலக்ட்ரானும் அந்த பாசிட்ரானும் சேம் மாஸ், வாஸ் டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் மேக்னட்யூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். நியூட்ரினோவுக்கு ஆப்போசிட்டு ஆன்டி நியூட்ரினோ, அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சிங்கிள் புரோட்டான், ஒரு சிங்கிள் புரோட்டானால் பீட்டா டிகேவை கொண்டு வர முடியாது. ஒரு சிங்கிள் புரோட்டானால் பீட்டா டிகேவை கொண்டு வர முடியாது. ஏன்னா டியூ டு எனர்ஜி கன்சர்வேஷன். என்னென்ன எனர்ஜி கன்சர்வேஷன்? ஆற்றல் பராமரிப்பு, ஆற்றல் இழப்பீடு ஏற்படக்கூடாது. ஸோ அதனால் ஒரு சிங்கிள் புரோட்டானால் அது முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா மாஸில் புரோட்டானை விட நியூட்ரான் அதிகம். ஆனால் ஒரு நியூட்ரான் நினச்சா கொண்டு வரலாம், புரோட்டானை விட நியூட்ரானை. திரும்ப சொல்ல பாருங்கள், ஒரு சிங்கிள் புரோட்டானால் என்ன பண்ண முடியாது, பீட்டா ப்ளஸ் டிகேவை பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஆற்றல் சேமிப்பு கம்மி, டியூ டு த எனர்ஜி கன்சர்வேஷன், ஆற்றல் சேமிப்பு. அதனால் பிகாஸ் ஏனென்றால் இந்த புரோட்டானுடைய மாசு நியூட்ரானுடைய மாஸை விட கம்மி அப்படின்றாங்க. பட் சிங்கிள் நியூட்ரான் என்ன பண்ணுன்னா இந்த பீட்டா டிகேவை பண்ணும் அப்படின்றாங்க, பீட்டா மைனஸ் டிகேவை பண்ணும். அவர் நினச்சார்னா பண்ணலாம், ஆனால் இவங்க நினச்சார்னா பண்ண முடியாது. இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இது பண்ணலாம் சார், இந்த நியூட்ரானால் இதை பண்ண முடியுமா, பீட்டா ப்ளஸ் டிகே. அப்போ புரோட்டானால் இதை பண்ண முடியுமா, பீட்டா மைனஸ் டிகே. எஸ், பாசிபிள். ரைட், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. சோடியம் ஐசோடோப், சோடியம் 2211 எடுத்துக்கிட்டாங்க. அதில் நியான் கிடைக்குது, நியான் 22. இதில் பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் பை 1, 11லேருந்து 1 டிக்ரீஸ் ஆகிப்போச்சு. அட்டாமிக் நம்ம டிக்ரீஸ் ஆனோடனே ஸோ பாசிட்ரான் ப்ளஸ் நியூட்ரினோ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துறோம், ஆல்ஃபா மைனஸ் டிகேவுக்கும் ஆல்ஃபா பாசிட்டிவ் டிகேவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். முக்கியமானது புரோட்டான்ஸ் கன்வெர்ட்ஸ் இன்டு நியூட்ரான் பீட்டா ப்ளஸில், பீட்டா மைனஸில் நியூட்ரான் கன்வெர்ட்ஸ் இன்டு புரோட்டான். கன்வெர்ட்டானா பை எமிட்டிங் ஆன்டி நியூட்ரினோ அண்டு எலக்ட்ரான். இங்கே நியூட்ரினோ அண்டு பாசிட்ரான். இதில் சில கண்டிஷன்லாம் நம்ம கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு கதை. ரைட், இப்போது இதனுடைய நம்ம வந்து இதில் நம்ம இதனுடைய ரிசல்ட்டில் கன்க்ளூஷனில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமானது இந்த எலக்ட்ரானும் இந்த பாசிட்ரானும் நியூக்ளியஸ்லேருந்து தான் வெளியே வருது. இந்த எலக்ட்ரானும் இந்த பாசிட்ரானும் நியூக்ளியஸ்லேருந்து வெளில வருது. எப்போ? டியூரிங் பீட்டா டிகே நெவர் ப்ரிவெண்ட் இன்சைட் த நியூக்ளியை. பீட்டா டிகே வந்து ப்ரிவெண்ட்னா பாதுகாப்பது. இன்சைட் த நியூக்ளியை தே ஆர் ப்ரொடியூஸ்ட் கன்வர்சேஷன் ஆஃப் நியூட்ரான். இங்கே பாருங்கள், நியூட்ரான் இன்ட்டு புரோட்டான், புரோட்டான் இன்ட்டு நியூட்ரான், ரெண்டு நிகழ்வும் உள்ளே நடக்குது. அப்போ அங்கே வந்து எனர்ஜி கன்சர்வேஷனாக அது என்ன பண்ணல, ப்ரிவெண்ட் பண்ணல, பாதுகாக்கலை. ஸோ அதுக்கு அப்போ என்ன அர்த்தம்னா, இது ரெண்டுமே நியூக்ளியஸ்குள்ளே தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிகழ்வு என்பது நியூட்ரான் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு புரோட்டான், புரோட்டான் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு நியூட்ரான். இந்த இரண்டு நிகழ்வு, இப்போ இந்த நிகழ்வு வந்து பீட்டா மைனஸ் டிகே, இந்த நிகழ்வு வந்து பீட்டா ப்ளஸ் டிகே. ஸோ ஆல் த எக்ஸ்பெரிமெண்ட், ஆல் த எமிஷன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த இன்சைட் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீட்டா டிகேவில் நம்ம தெளிவாக பீட்டா டிகேனா என்ன ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பீட்டா 2 டைப்ஸ் ஆஃப் டிகே, பீட்டா மைனஸ் டிகே, பீட்டா ப்ளஸ் டிகே. பீட்டா மைனஸ் டிகேயில் என்ன கிடைக்குது பாருங்கள், டாட்டா நியூக்ளியஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் ஆன்டி நியூட்ரினோ. பீட்டா ப்ளஸில் பார்த்தீங்கன்னா டாட்டா நியூக்ளியஸ் பாசிட்ரான் ப்ளஸ் நியூட்ரினோ.
இங்கே நியூட்ரான் கன்வெர்ட்ஸ் இன்டு புரோட்டான், அங்கே புரோட்டான் கன்வெர்ட்ஸ் இன்டு நியூட்ரான். இங்கே வந்து என்னென்ன எமிட் ஆகுதுன்னு சொல்லிச்சு, அங்கேயும் சொல்லிச்சு. இதுதான் இதனுடைய வித்தியாசம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூட்ரானுடைய நிறைய மாஸை கம்பேர் பண்ணும்போது புரோட்டானுடைய மாஸ் குறைவு. அதனால் பீட்டா டிகேவை கொடுக்க முடியாது, பீட்டா ப்ளஸ் டிகேவை கொடுக்க முடியாது. ஆனால் நியூட்ரான் நினச்சா அது செய்யலாம். ஸோ இது மாதிரி ரிவர்சிபிள் ப்ராசஸ் மாதிரி பீட்டா ப்ளஸ் டிகே, பீட்டா மைனஸ் டிகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். இதில் வந்து 2 மார்க் மாதிரி வரலாம். இல்லை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் டிகே, பீட்டா மைனஸ் டிகேன்னு கூட கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண தயாராக இருக்கணும். அதற்கான எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஆல்ஃபா டிகேவுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்தனா அதையும் ஞாபகம் வச்சுங்க. பீட்டா டிகே எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துனா ஞாபகம் வச்சுங்க. நம்ம டெஃபினேஷன் தெரிஞ்சுன்னா நாமளாகவே போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஒரு பீட்டா டிகேவில் நியூட்ரினோ பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.